யூடியூப்ல இருக்க ஒரு வீடியோ விடாம எல்லாத்தையும் புக்ஸா கன்வெர்ட் பண்ணுங்க. நம்ம உலகத்திலேயே பெரிய லைப்ரரி உருவாக்க போறோம். மிஸ்டர் மோகன், அப்ப யூடியூபர்ஸ் உங்களோட பதில்? தேங்க்யூ. டிஜிட்டல் லைப்ரரி யூடியூப் பிசிக்கல் லைப்ரரி மாற்ற போகிறோம் அப்படின்னு ஒரு டிசிஷன் மோகன் எடுத்தாருனா உருவாக்கப்படுறது உலகத்திலே ஒரு பெரிய லைப்ரரி. நம்ம நினைச்சு லான்சன்ஸுக்காக அதோட அதிகமாக பணமும் தேவை. இதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு பார்க்கறது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம மாதிரி யூடியூபர்னா இப்போ இருப்பாங்களா இல்லையானே தெரியல. ஏன்னா யூடியூபோட பிசிக்கல் லைப்ரரி உருவாக போகுது, வீடியோஸ் இல்லை, புக்ஸ். இதெல்லாம் நடக்குமா நடக்காதுன்னா கண்டிப்பாக நடக்காது. மோகன் ஒரு டிசிஷன் எடுக்கவே மாட்டார். ஏன்னா யூடியூபோட பிசிக்கல் லைப்ரரியை கிரியேட் பண்ணுறதோட மேனேஜ் பண்ணுறதோட செம்ம கஷ்டம். சரி, அப்புறம் ஏன்டா கத்திட்டு இருக்க அப்படின்னீங்கன்னா, யூடியூபோட பிசிக்கல் லைப்ரரி உருவானா அதுக்குள்ள எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹாய் சோல்ஜர்ஸ், ஒரு வீடியோ ஒரு செகண்ட் பாக்குறதுல ஒரு வீடியோவையும் கடைசி செகண்ட் வரைக்கும் நான் பார்க்க முடியாது. சொல்லும்போது யாருன்னா டிகே தருண்குமார் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச யூடியூப்ல மணியை கரெக்ட் அப்படின்னு சிறப்பாக அடிக்குது. அந்த 1 கோடி சர்ச்சுக்கு எவ்வளவு ஏரியா, சென்னையோட ஏரியாவில் க்ரோஸ் யாரும் பண்ண மாட்டாங்க. அதோட ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு நம்ம ரியல் சர்வீஸ் கொடுத்துருக்கோம். என்ன எவ்வளோ வந்து மேனேஜ்மெண்ட் கட்சி எடுத்து கலந்து வைப்பான். நிறைய விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் முக்கியமான விஷயம், யூடியூபோட பிசிக்கல் லைப்ரரி ஒரு இடத்துல பாஸ் பண்ணணும். திஸ் இஸ் நவீன், இதான் உங்க சேனல் அவுட் ஆஃப் த பாக்ஸ். இந்த சேனலோட எய்ம் என்னன்னா, we are here to screen you the things that are never screen ever. சேனல்ல இந்த சீரிஸ் பேர் வாட் இஃப். அண்ட் நாவ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப்ல இருக்க வீடியோஸ் புக்ஸா கன்வெர்ட் பண்ற மாதிரி யூடியூப்ல இருக்க முக்கியமான யூடியூப் செலிபிரிட்டிஸை நம்ம யூடியூப் லைப்ரரியோட முக்கியமான அஃபிஷியலா மாத்திரம் எப்போ இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச யூடியூப் செலிபிரிட்டிஸ் என்னென்ன அஃபிஷியலா இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? யூடியூப் லைப்ரரி கிரியேட் பண்றதுல மொத்தமா 6 ஸ்டெப் இருக்கு. இந்த 6 ஸ்டெப்லயும் ஒரு ஸ்டெப்லயும் வந்து யூடியூப் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு வீடியோவில் நான் சொல்றேன். கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். இதை சூப்பர்வைஸ் பண்ணும்போது ஏ2டி நந்தா ப்ரோ. அவர் ஏன்னா அவர் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்றதோட வேற யாராவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணலனா அவங்கள போட்டு ஒரு ஹாய் சோல்ஜர்ஸ். இந்த செக்மெண்ட்ல நம்ம யூடியூப்ல மொத்தமா எத்தனை வீடியோ பார்க்க போறோம்? ஏன்னா கைஸ் யூடியூப்ல 10,000 15,000 10,000 80,000 30,000 So just யூடியூப்ல மொத்தமா 3.9 மில்லியன் வீடியோஸ் இருக்கு. அதாவது அப்ராக்சிமேட்டா 4 மில்லியன் வீடியோஸ் எடுத்துக்கிட்டாலும் மொத்தமா 400 கோடி வீடியோஸ் இருக்கு. இந்த செக்மெண்ட்ல ஒரு பயங்கரமான சேலஞ்ச். அது என்னன்னா, இந்த வீடியோ மட்டும் 1 பில்லியன் வியூஸ் வந்துச்சுன்னா யூடியூப்ல இருக்க ஒரு வீடியோ ஒரு செகண்ட் பாக்குறதுல ஒரு வீடியோவையும் கடைசி செகண்ட் வரைக்கும் நான் பார்த்து முடிக்கிறேன். இது உங்களுக்கும் இன்னும் சேலஞ்ச். என்ன 1 மில்லியன் வியூஸ் வராதுன்னு சொல்றேன். ஸோ ஜஸ்ட் இந்த வீடியோக்கு 1 மில்லியன் வியூஸ் வரணும் இல்ல சொல்லிச்சா? ஏன்னா ஒரு வீடியோ 10 நிமிஷம் எடுத்து ஆகணும். யூடியூப்ல இருக்க மொத்த வீடியோ டியூரேஷன் 40 மில்லியன் நிமிட்ஸ். இதோட ஹார்ஸ் இல்ல, டேஸ் இல்ல, இயர்ஸா கன்வெர்ட் பண்ணோம்னா 46,000 இயர்ஸ் இருக்கு. பாவம் பாட்டு 46,000 இயர்ஸ். So just பட் இருந்தாலும் இந்த வீடியோ ரீச் பண்ணுங்க. and this is A2D. அப்ப நான் என்னப்பா யாரு? இன்ட்ரோ பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. வீடியோஸ் புக்ஸா மாத்திர ப்ராசஸ்ல நம்ம சூப்பர்வைஸ் பண்ணுறது யாரு? வேற யாரும் இல்லை, நம்ம ஜாக் ஹீரோ. How did you convert a video into book? It's coming. Shoot. Good book. வீடியோஸ் புக்ஸா ரெண்டு மெத்தட்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, டோட்டல் ட்ரெண்ட் அது இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்கு. அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம ஆட்டோமேட்டிக்கா வீடியோஸ் புக்ஸா மாத்திடலாம். எல்லாம் ஒரு வீடியோவும் பார்த்து என்னென்ன சொல்ல வராங்க அப்படின்னு நம்மளா எழுதி புக்ஸா மாத்தணும். அடுத்த 2 ஸ்டெப்பை ஒரே ஸ்டெப்பா பார்த்துடலாம். இதை சூப்பர்வைஸ் பண்ணும்போது யாருன்னா டிகே தருண்குமார். அவர் ஏன் சூஸ் பண்ணனா, பிகாஸ் ரிசர்ச் ஆப்ஸ் ஜஸ்ட் ஏதாவது எதுக்குன்னா கஷ்டம் பார்ப்போம். ஏ2டி நந்தா ப்ரோஸ் பண்ண மாதிரி யூடியூப் மொத்தம் 4 மில்லியன் வியூஸ் இருக்கு. இதெல்லாம் அடிக்க பத்தி எவ்வளவு சர்ச் தேவை அப்படின்னு கால்குலேட் பண்ண மேனுவலா கால்குலேட் பண்ணா மென்டல் ஆயிடும். பட் இருந்தாலும் சில பேர் தான் போட்டு முடிச்சிடும். நம்ம யாரும் டைம் இல்லை, அதனால நான் யூஸ் பண்ணி சாட்ஜிபிடி கொடுத்து சில நம்பர்ஸ் நக்கலா இருந்தாலும் பட் அதோட ப்ராசஸ் அதோட திங்கிங் தான் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. நம்மளே திங்க் பண்ணா சில விஷயத்தான் அதை திங்க் பண்ணுது. அடுத்ததான் ஏஐ பத்தி ஒரு அற்புதமான வீடியோ இருக்கு. என்னடா வீடியோ? எண்ட் ஆஃப் ஹியூமன் கிங்டம் அப்படி என்ன போட போற அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது யூஸ்வல் நம்ம எண்ட் ஆஃப் ஏஐயோட முடிவு என்ன அப்படின்னு பார்க்க போறோம். அந்த வீடியோ எவ்வளவு சீக்கிரமா வருமா அது உங்க கையில தான் இருக்கு.
இந்த வீடியோ எவ்வளவு வைரல் ஆகுதோ அவ்வளவு சீக்கிரமா அடுத்த வீடியோ வந்துடும். Now we are going to calculation section. ஒரு செல்போன் டைமென்ஷனா அதோட ஹைட் 7 feet அதோட width 3 feet அதோட depth 1 feet வச்சுக்கிட்டா ஒரு ரோல நம்ம 36 bits எடுக்கலாம்னா அந்த செல்போனுக்கு 9 rows வச்சுக்கிட்டா 36 into 9 போட்டா 324 books எடுக்க முடியும். ஒரு செல்ஃப் 324 புக்ஸ்னா மொத்தமா எத்தனை செல்ஃப் அப்படின்னு கால்குலேட் பண்ணா அது 1 2 3 4 5 6 7 9 அப்படின்னு ஒரு ஃபன்னியான நம்பர் ஏ கொடுக்குது. அப்ராக்சிமேட்டா நமக்கு 1 கோடி செல்ஃப் தேவை. அண்ட் நாவ் அந்த 1 கோடி செல்ஃப்க்கு எவ்வளவு ஏரியா தேவை? ஒரு செல்ஃபோட ஏரியா அதாவது நான் சொன்ன மாதிரி width 3 feet and depth 1 feet அப்படின்னு ஒரு செல்ஃப் 3 feet ஸ்கொயர் ஆக்குபை பண்ணா மொத்தமா நம்ம கொடுத்த நம்பர் என்னன்னா 1 2 3 4 5 6 7 9 இந்த வேல்யூவை 3 ஆல் இன்டர் பண்ண வர வேல்யூனா எவ்வளவு ஏரியா? அதாவது நமக்கு 3439340 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா தேவை நமக்கு. இது அப்ராக்சிமேட்டா எவ்வளவுனா 34 lakh மீட்டர் ஸ்கொயர் ஏரியா தேவை. இந்த வேல்யூ தான் தப்பு. நம்ம லைப்ரரி ஃபுல்லா செல்ஃப் வச்சுட்டா எங்கடா நடந்து போவீங்க அப்படின்னு ஏ செல்ஃபா அடிக்குது. அதனால ஏ ஷீர் அதாவது ஒரு செல்ஃப்க்கு நடுவில் நடந்து போறதுக்கான பாதை அதையும் கால்குலேட் பண்ணா மொத்தமா நமக்கு 740 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா. சென்னையோட கம்பேர் பண்றப்ப நம்ம சென்னையோட ஏரியாவோட 2 மடங்கு அதிகமா லேண்ட் இருந்தாதான் நம்ம இந்த லைப்ரரி கட்ட முடியும். அடுத்தது ஒரு முக்கியமான ஸ்டெப் ப்ரெடிக்டிங் பட்ஜெட். இதுக்கு நம்ம சூப்பர்வைஸ் பண்ணுறது பட்ஜெட் பீஸ்ட். அதாவது வேற யாரும் இல்லை, நம்ம மிஸ்டர் பீஸ்ட் தான். மிஸ்டர் ஏன் அவரு அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச யூடியூபருக்கு மணியை கரெக்டா மேனேஜ் பண்றது அவர் தான். ஆஃப்டர் ஹியூஜ் கால்குலேஷன் யூடியூபருக்கு எவ்வளவு செலவாகும்னா $13 billion. அதை ருபீஸ்ல கன்வெர்ட் பண்ணா 108125550000. அதாவது 1 lakh crores 1 லட்சம் கோடி ரூபாய். கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ். யூடியூப் செலிபிரிட்டிஸ் எனக்கு தெரிஞ்சு யாரும் பண்ண மாட்டாங்க. அதோட ஒரு ஸ்டெப் மேல போயிட்டு நம்ம ரியல் செலிபிரிட்டிஸே கொண்டு வந்துருக்கோம். நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனை சூப்பர்வைஸ் பண்ண போறது தன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட தனுஷ். அப்பா ஒரு படமே முடிச்சு அப்படியே பிஜிஎம் போட்டு ஸ்லோ மோஷன் நடந்துருக்கமா இங்க இருந்தோ எவனோ ஒருத்தன் வந்து மேனேஜ்மெண்ட் கத்தி எடுத்து கழுத வைப்பான். இன்னொன்று கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சு மேனேஜ் முடியல கல்கு பிளேயரோட மேனேஜ்மெண்ட் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு ஒரு வீடியோ பண்ணலாமா வேணாமான்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். சப்ஸ்கிரைப் பண்றீங்க, லைக் பண்றீங்க, கமெண்ட் பண்றீங்க, ஷேர் பண்றீங்க. எண்டு காடு போட்டு எகத்தால பாடா பண்றீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா. என்னோட அடுத்த